வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வந்து லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ், ஹவு டு ரீட் அண்ட் ரைட்டு ஹிந்தி சின்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம். பார்ட் நம்பர் 90, ரொம்ப சின்ன ஸ்டோரி. எப்போல்லாம் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சின்ன ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். எப்போ मैं नागराजन आरपीपी हिंदी पंडित हूँ। बहुत समय पहले की बात है। एक गांव में एक मूर्ख ब्राह्मण रहता था. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல ஒரு முட்டாள் பிராமணன் வந்து வாழ்ந்துட்டு இருந்தான். இது வந்து ஸ்டோரி தான். वह ब्राह्मण बहुत ही अच्छा और नेक आदमी था, लेकिन उसका दिमाग थोड़ा सा धीमा चलता था. சரிங்களா? அவர் ரொம்ப உயர்ந்தவர், ரொம்ப நல்லவர், ஒரு மாதிரி உன்னதமான கிரேட் பர்சன் தான். ஆனா வந்து மனசு வந்து கொஞ்சம் சாஃப்டா இருந்தது, ஒரு மாதிரி யோசனை பண்ணிட்டே இருப்பாரு. ஏக் தின் वह अपने गांव के सरपंच के पास गया और बोला. சரிங்களா? ஒரு நாள் வந்து அவர் ஊர்ல கிராமத்துல இருக்க சர்பஞ்ச் போறாரு. சர்பஞ்ச்னா இங்க வந்து பஞ்சாயத்து தலைவர். मुझे बहुत जरूरी काम है. मेरे पास एक खजाना है जो किसी खास स्थान पर छिपा है. என்ன சொல்றா பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எனக்கு ஒரு இடம் இருக்கு, ஒரு ஸ்பெஷல் பிளேஸ், அங்க பாத்தீங்கன்னா புதையல் இருக்குங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, मैं आपको उस स्थान का पता बता सकता हूँ, लेकिन आपको मेरे साथ वहां जाना होगा और मेरे साथ ही काम करना होगा அப்படிங்கிறாரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா நீங்க வந்து அந்த இடத்த என்னால சொல்ல முடியும், புதையல் இருக்க இடத்த, ஆனா நீங்க என்னோட வந்து அங்க வரணும், வந்து எனக்கு வந்து வேலை செய்யணுங்க மாதிரி சொல்றாரு. सरपंच ने ब्राह्मण से सहमति दी और वह दोनों साथ मिलकर खजाने के खोज करने निकले. சரிங்களா? ரெண்டு ஒண்ணு சர்பஞ்ச் சொல்றத வந்து பஞ்சாயத்து தலைவரும் அவர் சொல்றது கேட்கிறாரு. ரெண்டு பேரும் புதையல் தேடுறதுக்காக போறாங்க. खजाने के लिए बहुत दिनों तक खोज करते रहे, लेकिन वे खजाना नहीं मिला. சரிங்களா? ரொம்ப நாளா புதையல் தேடுறாங்க, எதுவுமே கிடைக்கல. பிராமன் ने सोचा, அப்போ வந்து பிராமன் நினைக்கிறாரு, मैं इस सरपंच के सरपंच को मूर्ख बना सकता हूँ. अपने என்னால வந்து இந்த பஞ்சாயத்துல வந்து ஏமாத்த முடியும். फिर उसने खजाने की जगह बताई जो बिल्कुल गलती है. सरपंच ने वही जगह खुदाई करना शुरू किया. சரிங்களா? அப்போ அப்போ வந்து அப்போ பாத்தீங்கன்னா புதையல் இருக்குது எல்லாமே பொய்யான தகவல், இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்றாரு. ஆனா வந்து அதை நம்பி பஞ்சாயத்து தலைவர் தேடிட்டே இருக்காரு. खुदाई के बाद खजाना नहीं पाए और ब्राह्मण का धोखा समझ गए. ஸோ ரொம்ப ரொம்ப இடத்த தோண்டியும் புதையல் கிடைக்கல. அதனால வந்து பிராமன் வந்து ஏமாத்துறாங்கிற ஏமா அவரோட ஏமாற்று வேலை வந்து सरपंच வந்து புரிஞ்சிருச்சு. सरपंच ने ब्राह्मण से कहा, तुमने मुझे मूर्ख बनाया है, लेकिन तुम्हारा धोखा धोखा उचित नहीं है. நீ வந்து என்னை ஏமாத்துற, இது வந்து ஏமாத்துறது வந்து நியாயம் இல்லைன்னு சொல்லி நிறுத்துறாரு. அதாவது யாரையும் ஏமாத்தக்கூடாது. அதான் இந்த ஸ்டோரி. தன்யவாத்.